விஜயபாஸ்கர் ஸ்டாலின் திடீர் சந்திப்பு. அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல். மனமுடைந்த விஜயபாஸ்கர் ஸ்டாலினுடன் திடீர் சந்திப்பு. பரபரப்பில் தமிழக அரசியல். அதாவது தமிழக அரசியல் என்பது வருகிற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மிகவும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. திமுக, அதிமுக மற்றும் விஜய் போன்ற கட்சிகள் இந்த தேர்தலை முன்னிட்டு பல கட்ட வேலைகளில் இறங்கிவிட்டது. ஒரு பக்கம் திமுக கூட்டணி என்பது மாபெரும் கூட்டணியாக உருவெடுத்து வருகிறது. அடுத்ததாக அதிமுக கூட்டணியும் ஓரளவுக்கு சுமாரான கூட்டணியை வைத்திருக்கிறது. மற்றொரு புறம் விஜயின் கட்சியை எடுத்துக்கொண்டால் கூட்டணிக்கு வாருங்கள், கூட்டணிக்கு வாருங்கள் என்று கூவி கூவி அழைத்த போதும் கூட விஜயை நம்பி எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை. ஆகவே விஜயின் கட்சி மட்டும் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்துதான் போட்டியிடப் போகிறது. அதே சமயம் சற்று முன் வந்த அதிகாரப்பூர்வ தகவல் படி திமுக காங்கிரஸ் இடையே இருந்த மோதல் போக்கு முடிவடைந்து தற்போது கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. அதிலும் கடந்த 2-3 நாட்களாகவே திமுக காங்கிரஸ் இடையிலான சீட்டு ஒதுக்கீடுகளுக்கான பேச்சுவார்த்தை பரபரப்பாக சென்று கொண்டிருந்தது. இதில் காங்கிரஸ் சார்பில் 42 சீட்டுகளும் 2 ராஜ்யசபா சீட்டுகளும் கேட்கப்பட்டது. ஆனால் அதற்கு திமுக தரப்பு ஒப்புக்கொள்ளவில்லை. இதன் காரணமாக திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் ஒரு வழியாக திமுக காங்கிரஸ் இடையே நடந்த மற்றொரு பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு எட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக சிதம்பரம் அவர்கள் ஸ்டாலினை சந்தித்து 1 மணி நேரம் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி இருக்கிறார். அதன் விளைவாக 28 தொகுதிகள் மற்றும் 1 ராஜ்யசபா சீட்டை திமுக தரப்பு காங்கிரசுக்கு கொடுக்க ஒப்புக்கொண்டுள்ளது. அதை காங்கிரசும் இப்போது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு விட்டது. ஆகவே இனிமேல் திமுக காங்கிரசுக்கு இடையிலான சர்ச்சை என்பது தொடராது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுவரையிலும் திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்து வந்த மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி உள்ளிட்டவர்களும் இப்போது சமாதான கொடியை பறக்கவிட்டிருக்கின்றனர். ஆகவே இனிமேல் காங்கிரஸ் கட்சி விஜயின் கட்சியை நோக்கி போவதற்கு 1% கூட வாய்ப்பு இல்லாமல் உருவாகிவிட்டது. அதே சமயம் காங்கிரசும் இப்போது திமுக கூட்டணியில் நீடிக்கிறது என்பது உறுதியாகிவிட்டதால் திமுகவின் வெற்றி என்பது பல மடங்கு அதிகரித்துவிட்டது. ஏற்கனவே திமுகவின் கூட்டணி என்பது வெற்றிக்கான கூட்டணியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதுவும் காங்கிரஸ் இல்லாமலேயே திமுகவின் கூட்டணி கட்சிகளோடு திமுக போட்டியிட்டாலே 45%க்கும் அதிகமான வாக்குகளை திமுக கூட்டணி பெறும் என்று கருத்து கணிப்புகளும் வெளியாகி வந்தது. அத்தகைய கருத்து கணிப்புகளில் திமுகவுக்கு அடுத்தபடியாக அதிமுகவுக்கு 28%, விஜயின் கட்சிக்கு 12 முதல் 16% வாக்குகள் கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகளில் வெளியாகி வந்தது. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே 45% வரை வெற்றியை உறுதியாக கையில் வைத்திருந்த திமுக கூட்டணி இப்போது காங்கிரசும் அதிகாரப்பூர்வமாக இணைந்து விட்டதால் 50 முதல் 55% வரையிலும் கூட திமுகவின் வாக்கு சதவீதம் அதிகரிக்கலாம் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் எடுத்த இந்த ஒரு முடிவு என்பது விஜயின் கட்சிக்கு மாபெரும் இடியாக இறங்கியுள்ளது. விஜயின் கட்சி தொடங்கியதிலிருந்தே திமுகவின் கூட்டணி கட்சிகளை பிரித்தால்தான் ஓரளவுக்காவது திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய முடியும் என்று விஜயின் தரப்பு முயற்சி செய்து வந்தது. அதுவும் குறிப்பாக விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சியை தான் திமுக கூட்டணியிலிருந்து உடைக்க வேண்டும் என்று விஜயின் கட்சி முடிந்தவரை போராடியது. அதிலும் மிக மிக குறிப்பாக விசிக கட்சி வருகிறதோ இல்லையோ காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது திமுக கூட்டணியிலிருந்து பிரித்துவிட வேண்டும் என்று விஜயின் கட்சி பல கட்ட வேலைகளை பார்த்து வந்தது. ஆனால் இறுதியாக அந்த ஒரு வாய்ப்பும் இப்போது பறிபோய்விட்டது. மேலும் இனிமேல் திமுக கூட்டணியை இந்த சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்துவது என்பது கனவில் கூட சாத்தியமில்லை என்று சொல்லிவிடலாம். ஆமாங்க, அதற்கு காரணம் ஏற்கனவே திமுக கூட்டணி பலமாக இருந்தபோது தேமுதிக கட்சியும் திமுகவை நோக்கி வந்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் அவர்களும் திமுகவை நோக்கி வந்துவிட்டார். இப்போது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காங்கிரஸ் கட்சியும் திமுகவை நோக்கி வந்துவிட்டது. இப்போது இதற்கும் ஒருபடி மேலாக
அதிமுகவின் முக்கிய தலை ஒன்று திமுக கூட்டணியை நோக்கி வந்திருக்கிறது. அதிமுகவின் மிக முக்கிய அங்கமாக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள்தான் தற்போது திமுகவில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகி இருக்கிறது. கடந்த சில தினங்களாகவே விஜயபாஸ்கர் இது குறித்து திமுக தலைவர்களிடம் பேசி வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விஜயபாஸ்கரை பொறுத்தவரையில் அதிமுகவுக்கு உண்மையாக இருந்தவர். ஆனால் எடப்பாடியின் தற்போதைய அணுகுமுறை என்பது பாஜகவை நம்பியே இருக்கிறது. ஆக தமிழகத்தில் அதிமுக என்ற தனிப்பெரும் கட்சியை வளர்ப்பதிலோ அல்லது அதிமுகவுக்கு இருக்கும் மரியாதையை காப்பாற்றுவதிலோ எடப்பாடிக்கு நோக்கமில்லை. பாஜகவின் பேச்சை அப்படியே கேட்டு பாஜக என்ன சொல்கிறதோ அதன்படி நடப்பதுதான் அதிமுகவின் நோக்கமாக இருந்து வருகிறது. அதாவது எடப்பாடியின் நோக்கமாக இருந்து வருகிறது. இந்த ஒரு காரணத்தால் அதிமுக கட்சி முழுமையாக பாஜகவிடம் அடகு வைக்கப்பட்டு விட்டதாகவே சொல்லப்படுகிறது. அதன் எதிரொலியாகத்தான் இப்போது அதிமுக நிர்வாகிகள் யார் யார் எங்கெங்கு போட்டி போட வேண்டும் என்ற முடிவை கூட பாஜக தரப்பு ஐடியா கொடுப்பது போல அந்த ஐடியா கொடுக்கிறோம் என்ற பெயரில் வற்புறுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதன் அடிப்படையில் விஜயபாஸ்கர் வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் விஜயபாஸ்கர் இந்த முறை நிற்கக்கூடாது என்றும் விஜயபாஸ்கருக்கு வேறு ஒரு தொகுதியை கை காட்டியிருக்கிறது பாஜக. ஆனால் இதற்கு உடன்படாத விஜயபாஸ்கர் என்னுடைய விருப்பம் போல் நான் போட்டியிடுகிறேன், நான் வெற்றி பெறக்கூடிய தொகுதி எனக்கு தெரியும் என்று விஜயபாஸ்கர் கூறியிருக்கிறார். ஆனால் பாஜக மேலிடமோ அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் எடப்பாடி மூலமாக விஜயபாஸ்கருக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்துள்ளது. இதன் காரணமாக பொறுத்து பார்த்த விஜயபாஸ்கர் அவர்கள் இனிமேலும் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது என்பதை உணர்ந்து கொண்டு அதிமுக கட்சியிலிருந்து முழு மனதோடு பிரிந்து இப்போது திமுகவில் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதுவும் கடந்த 3 நாட்களாக திமுகவின் மூத்த தலைவர்களிடம் இது குறித்து விஜயபாஸ்கர் பேசி வந்ததாகவும், குறிப்பாக ஸ்டாலினை நேரடியாகவே சந்தித்து விஜயபாஸ்கர் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. அதுவும் இனிமேல் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் கூட தன்னால் வெற்றி பெற முடியாது என்பதை விஜயபாஸ்கர் உணர்ந்திருக்கிறாரோ என்னவோங்க. அதனாலேயே இதுதான் சாக்கென்று உடனடியாக திமுகவை நோக்கி விஜயபாஸ்கர் திரும்பிவிட்டார். ஏனென்றால் திமுக கூட்டணி தான் உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாகும். ஆகவே வெற்றி பெறக்கூடிய கூட்டணியில் போட்டியிட்டு அடுத்த 5 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக நீடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலேயே விஜயபாஸ்கர் திமுகவை நோக்கி வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆக மொத்தம் எது எப்படியோங்க, விஜயபாஸ்கர் உள்பட மற்ற முக்கிய அரசியல் தலைவர்கள் எடுக்கும் முடிவுகள் என்பது திமுகவுக்குத்தான் சாதகமாக மாறி வருகிறது. ஆக எப்படி பார்த்தாலும் விஜயபாஸ்கர் திமுகவில் இணைந்தார் என்றால் அது திமுகவின் பலத்தை மேலும் பல மடங்கு அதிகரித்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், விஜயபாஸ்கர் அவர்கள் திமுகவில் இணைந்தார் என்றால் அது திமுகவுக்கு பலமாக அமையுமா அல்லது பலவீனமாக மாறுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.